ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 இயராக ஃபுட் ரீல் பார்த்துட்டு என்கிட்ட எல்லோரும் கேட்ட விஷயம் பிரியாணி ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. சிக்கனாக இருந்தாலும் சரி, ப்ரானாக இருந்தாலும் சரி, நான் ஒரே மெத்தட் தான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி நான் ப்ரான் வச்சு செய்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் நார்மலாக யூஸ் பண்ணல, அதான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணினாலே எனக்கு எப்பயுமே பாஸ்மதி ரைஸ் தான் பிடிக்கும். நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் வாஷ் பண்ணிவிட்டு. கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், யாரும் வீட்டில் தொல்லை பண்ணி குங்குமப்பூ வாங்கி தரலாம் கேட்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதெல்லாமே மசாலா இதெல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஆனியன் இருக்குல்ல நல்லா அந்த ப்ரௌன் மாதிரி வரணும். அது கொஞ்சம் அந்த தீர மாதிரி இருக்குல்ல அந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, ஒரே ஒரு தக்காளி குட்டியாக ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியில் எப்போவுமே தக்காளி கம்மியாக தான் போடணும். நான் கேள்விப்பட்டேன் ஹைதராபாத் பிரியாணிலலாம் தக்காளியே போட மாட்டாங்களாம், நம்ம ஊரில் போடுவோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணணும். நான் எப்பயுமே குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கேட்பாங்க குழம்பு மிளகாத்தூள் போட்டு எப்படி டேஸ்ட் வருதுன்ட்டு. இந்த மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ண மாட்டேன். குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் கொஞ்சமாக சில்லி பவுடர், ரெடிமேட் சில்லி பவுடர் விற்கும்ல, அதை ஆட் பண்ணுவேன். நீங்கள் இது மட்டுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள்லே தேவையானதெல்லாம் போட்டு அரைச்சி தானே இது பண்ணுறோம், அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான் போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனாக இருந்ததுன்னா சிக்கனை போட்டு குக் பண்ணணும். சிக்கனோ ப்ரானோ போட்டுட்டு மூடி வச்சுருங்க. சிக்கனாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா கிண்டுங்க. ப்ரானாக இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணால் போதும். இப்போது தண்ணி ஆட் பண்ணணும். குக்கரில் செய்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே சோக் பண்ணி வச்ச குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மூடிடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணணும். நல்லா சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் நல்லா ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும், ஊறி இருக்குது. இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நீங்கள் தம் போடுறதா இருந்தால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா 2 போடுவாங்க, 2 கிளாஸ் போடுவாங்க. 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்பாங்க. குக்கர்னால் நாங்கள் 1.5 தான் வைப்போம். விசில் கேஸ்கெட் போட்டு மூடிடுங்க. ஒரே ஒரு விசில் தான், ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா குக் ஆகிடும். ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் சைட் பை சைடு KFC சிக்கன் ரெடி பண்ணுறேன். ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஆர்வ கலரில் முன்னாடியே ஓப்பன் பண்ணி மூஞ்சில் சூடெல்லாம் வாங்கிக்காதீங்க. சில பேர் குக்கரில் செய்ய பயப்படுவாங்க, ஏன்னா அடி பிடிக்கும்ட்டு. பட் ஒரு விசிலில் நீங்கள் இறக்கி பாருங்கள், அடிலாம் எதுவுமே பிடிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.